நீங்கள் உலகம் முழுவதும் பண்ணிங்கன்னா ரொம்ப நம்மளை மாதிரி இயற்கை மையமாக வைத்து பேசுகிறவங்க பழங்குடி மக்களாக இருப்பாங்க, அல்லது சூழலியலாளர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த வளர்ச்சின்னு பேசுகிறோம் இல்லையா, இந்த டெவலப்மெண்ட், சோ கால்டு டெவலப்மெண்ட், இதனுடைய வித்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிஸ் தான் இருக்கும். மனிதர்களுக்காக இந்த காட்டை அழிக்கலாம், எந்த உயிரினத்தையும் இல்லாமல் பண்ணலாம், எந்த ஒரு பழங்குடிகளையும் அழிச்சிட்டு ஒரு பெரிய டேம் கட்டலாம், அல்லது சாலை போடலாம், மரங்களை வெட்டி அழிக்கலாம். இந்த எல்லா பார்வைக்கும் இந்த வளர்ச்சி வாதம் இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சி வாதத்தினுடைய ஒரு அடிப்படையாக மனித மையவாதம் தான். இந்த மனிதனை மையமாக வைத்து சிந்திக்கக்கூடிய இந்த உலகத்தை இயக்கிறது அதுதான். ஒரு ஜிடிபினா நான் பல இடங்களில் சொல்லுவேன், அது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் மரத்தை நட்டினீங்கன்னா ஜிடிபியில் வராது, மரத்தை வெட்டிங்கன்னா ஜிடிபியில் வந்துடும். இந்த மரத்தை வெட்டி பணத்தை எடுத்து பேங்கில் போட்டிங்கன்னா ஜிடிபியில் வரும். நட்புமே இன்றைக்கி பண்டமாக மாதிரி இருக்குது, காதல் பண்டமாக மாதிரி இருக்குது. இப்படி உணர்வுகள் எல்லாமே பண்டமாக மாற்றிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க. உலகம் எப்படி இயங்குது அப்படின்னா போட்டியால் இயங்குவது அல்ல, கோஆப்ரேஷனாகவும் இயங்குது. அதாவது ஒரு செடி முளைக்குது அப்படின்னா, ஒரு விதை முளைக்குது அப்படின்னா, அந்த விதைக்கான தண்ணீர், அதாவது ஈரப்பதம், அதே போல் அந்த வெப்பம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மண், அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைத்து தான் ஒரு செடி முளைக்குது. அவன் போட்டியை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயி ஒரு மரத்தை பார்க்குறதுக்கும், ஒரு சூழலியலாளர் மரத்தை பார்ப்பதற்கும், ஒரு மரக்கட்டை வியாபாரி, டிம்பர் மெர்ச்சன்ட் பார்க்குறதுக்கு வேறுபாடு இருக்கு இல்லையா. நவீனமாக வரக்கூடிய ஏஐ தொழில்நுட்பங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உற்பத்தியை மையமாக வைத்து தான் இருக்கும், அதிகமாக உற்பத்தி செய்வது. அப்போ அதிகமாக உற்பத்தி செய்யும்போது என்ன நோக்கமாக இருக்கும்னா, தொழிலாளிகளை குறைப்பது, தேவையை நோக்கி உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, உற்பத்தி செய்துட்டு அப்புறம் விளம்பரப்படுத்துகிறாங்க. நிறையா உற்பத்தி பண்ணி வச்சுருவான், அதை கொண்டு போய் நீ வாங்க வைப்பது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல செய்யக்கூடிய ஒரு செயல் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும். ஒரு அமேசான் காடுகளை நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்நினோவில் அது பாதிப்பு ஏற்படுத்தும். உலகமயமாக்கத்திற்கு மாற்று என்னென்னா உள்ளூர் மயமாதல், அதுதான் திணை பேசு. இந்த திணை கோட்பாடு இன்றைய காலகட்டத்திற்கு என்ன தேவை என்ன அப்படிங்கிற அந்த பார்வையில் தான் இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய செய்தி வருது. அதாவது மாந்தர் முதன்மையம் அல்லது மனித முதன்மையம் அல்லது ஆந்த்ரோபோசென்ட்ரிசம், மனிதனை மையமாக வைத்த ஒரு பார்வை. அடுத்ததாக பொருளியல் பார்வை, அதாவது கம்மாடிஃபிகேஷன் சொல்லலாம். பொருளியல் மெட்டீரியலிசம்னு எடுத்துக்காமல் எல்லாத்தையும் பண்டமாக பார்த்தல், ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாவது. அடுத்ததாக நுகர்வு வெறி, எதை எடுத்தாலும் நுகர்ந்து விடுவது, அதை அனுபவிப்பது அப்படிங்கிற மூன்று கூறுகளை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ அந்த அடிப்படையில் இந்த மனிதனை மையமாக வைத்த பார்வை எப்படி வருது அப்படின்னா, இதுக்கு நிறைய வரலாற்று பார்வைகள் உண்டு. ஏன் அப்படின்னா, நமக்கும் மற்ற பகுதிகளுக்கும் இந்த சிந்தனை மரபுக்கும் அடிப்படையில் நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, வழக்கமாக வடக்கு உலகம், கிழக்கு உலகம், அதாவது வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போ நான் எப்படி பிரிக்கிறேன்னா, ட்ரோபிக்கல் ரீஜன், நான் ட்ரோபிக்கல் ரீஜன், அதாவது வெப்பமண்டல பகுதி, வெப்பமண்டலம் அல்லாத பகுதி அப்படின்னு ஒரு பிரிவினை நான் முன்வைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, வெப்பமண்டலத்தில் வாழக்கூடிய மக்கள், வெப்பமண்டலம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ட்ரோபிக்கல் ரீஜன் அப்படிங்கிறத, அந்த ட்ரோப் அப்படிங்கிற அந்த சொல் டு டேர்ன் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டேர்ன் அப்படின்னா திரும்புதல். எப்படி அந்த பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இங்கே சூரியனுடைய செலவு, செஞ்ஞாயிற்று செலவுன்னு ஞாயிற்று செலவு, இதை சமஸ்கிருதத்தில் உத்தராயணம், தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ தைப்பொங்கல் கொண்டாடணும்னா சூரியனானது வடக்கு நோக்கி பயணப்படுது அந்த நாள். அதே போல் 6 மாதம் கழித்து திரும்பி அங்கேருந்து இங்கே வரும். அதாவது சூரியன் போகாது, நமக்கு அது போவது போல் ஒரு பார்வை, ஒரு தோற்றம் ஏற்படும். அது நம்முடைய அந்த பூமியினுடைய இருப்பின் காரணமாக வருகின்ற ஒரு தன்மை. அப்போ அந்த பகுதியில் மட்டும் எப்போவுமே அதாவது போதிய வெப்பம், போதிய மழை அப்படிங்கக்கூடிய சூழல். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள் என்பது கிட்டத்தட்ட 12 மணி நேர பகல், 12 மணி நேர இரவு சொப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ நீங்கள் நார்வே, ஸ்வீடன் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு நீண்ட இரவு அல்லது நீண்ட பகல். இப்போ இயற்கையோடு போராட வேண்டிய ஒரு காலகட்டம் அவங்களுக்கு இருக்கும். நமக்கு இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ நம்ம இந்த இயற்கையை எதிர்த்து போராடுபவர்களுக்கும் இயற்கையோடு இணக்கமாக இருப்பவர்களுக்கான வேறுபாடு இந்த வெப்பமண்டல நெறிகளில் தான் வருது. இது ஒரு பிரின்சிபல். அப்போ இயற்கையை நேசமாக அவன் ரெயின் கோயவே, மழையே போ அப்படின்னு அவன் பாடுவான். அப்போ நாம் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதுன்னு சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அப்புறம் திருக்குறளில் 10 பாடல் இருக்குது. அதே போல் சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மழையை போற்றுகின்ற மரபை நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு மழையை போற்றுகின்ற ஒரு மரபை சேர்ந்தவர்கள் நாம். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த வெப்பமண்டல பகுதியில்
மக்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் இணக்கமாக இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையாக இருந்தது. ஆக அவங்களுடைய சிந்தனையுமே அதை நோக்கி தான் இருக்கும். அப்போ மனிதனை மையமாக வைத்த பார்வை இல்லை. நீங்கள் பண்டைய நாகரிகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எகிப்து நாகரிகம், சுமேரிய நாகரிகம், அதே போல் சிந்து நாகரிகம், இப்படி பழைய ரொம்ப பழமையான 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள நாகரிகங்களில் கூட எப்படி இந்த உலகத்தை யார் படைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படைப்பாளி, தனித்த ஒரு படைப்பாளியை தான் சுட்டுவாங்க. கடவுள் அப்படிங்கிற ஒரு படைப்பு கடவுள் இருப்பார். அல்லது ஏதோ ஒரு 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 படைப்பவர் ஒருத்தர் வேண்டும் அப்படிங்கிற பார்வை தான் இருந்தது. ஆனால் இங்கே நம்முடைய மரபில் அப்படி இல்லை. தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா, 50 பூதங்களுடைய இணைப்பு தான் உலகம். நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஒன்றோடு ஒன்று கலந்த மயக்கம், அது ஒன்று கலக்கதும் மயங்குவதும் ஆகிய 2 கூறுகளை கொண்ட ஒரு உலக தோற்றம் என்பது பற்றி தொல்காப்பியம் பேசுது. அதுக்கு காரணம் வந்து இவர் ஒரு பூதவியல் சிந்தனையாளர். இந்த பூதவியல் சிந்தனைக்கும் அதே போல் லோகாயுதம் சொல்லக்கூடிய உலகவாதிகளுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. அதை நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பூதவாதிகள் 5 பூதங்களை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ உலகாயுதியர்களோ ஜெயினர்களோ பௌத்தர்களோ 5 பூதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, 4 தான் ஏற்றுக்கொள்வாங்க. விசும்பு என்பது, ஆகாயம் என்பது அவங்களுக்கு வந்து கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த பூதவாதிகளுடைய ஒரு பின்னணியில் தான் தொல்காப்பியருடைய அந்த அறிவு மரபு தோன்றி வருது. அதுக்கு பிறகு தான் அவர் வந்து இந்த மனிதனை மையமாக, அது தொல்காப்பியர் மட்டும் இல்லை, அவருக்கு முந்தி இருந்தவங்களும் அப்படி தான் பார்த்துருக்காங்க. அப்போ மனிதனை மையமாக வைத்து பார்க்கின்ற மரபு என்பது அடிப்படையில் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வந்து இயற்கை தான் மையம், ஈகோ சென்ட்ரிக் அல்லது நேச்சர் சென்ட்ரிக் பார்வை தான் நமக்கு உண்டு. அப்போ எப்படி உலகத்தை, இயற்கையை நாம் அணுகுவது என்பது இயற்கையோடு இணைந்த பார்வை தான் நமக்கு உண்டு. ஆனால் இந்த பார்வையினுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வரலாற்றில் நடந்த எல்லா செயல்பாடுகளும் இந்த கூறுகளோடு நீங்கள் இணைச்சி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல வந்து காலனி ஆதிக்கம் சொல்கிறோம் இல்லையா? இந்த காலனி ஆதிக்கம் வருவதற்கு முன்பாக அவங்க ஒரு கருத்தியலை வைக்கிறாங்க. பீட்டரின் ஆணை அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ வந்து பழங்குடிகள், அப்புறம் தென்னாப்பிரிக்க பழங்குடிகள், ஆஸ்திரேலிய பழங்குடிகள், இவங்க எல்லாருமே என்னவா இருப்பாங்க அப்படின்னா, அவங்களாம் மாணவர்கள் அல்ல, அநாகரிகர்கள், காட்டு மிராண்டிகள், அவங்களுக்கு பெரிய நாகரிகம் கிடையாது. அப்போ நாகரீகமானவர்களை மாற்றுவதற்காக இறைவன் வந்து எங்களை அனுப்பியிருக்காரு, அதான் பீட்டருடைய ஆணை. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அவங்க படையெடுக்கிறோம், அவங்கள சிவிலைஸ்டு பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு தான் அவங்க ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறாங்க. அவங்களுடைய கருத்தாக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாகரிகம் அடையாத மக்களை நாகரிகத்தை நோக்கி நகர்த்துக்கிறோம் அப்படின்னு. அதில் வந்து புகழ்பெற்ற ஒரு புகைப்படம் உண்டு. அதாவது ஒரு ஆஸ்திரேலிய பழங்குடிகளை அவங்க பிடிச்சிட்டு சங்கிலி போட்டு கட்டுறாங்க. அவங்க கழுத்துலலாம் சங்கிலி போட்டிருப்பாங்க, கட்டி ஒரு துப்பாக்கியோடு இருப்பாங்க அந்த வெள்ளை அதிகாரிகள். அப்போ ஒரு சின்ன பையனை கூட பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி அணைச்சிட்ருப்பான். அந்த புகைப்படம் புத்தகத்தில் வச்சுருக்காது, ஒரு புகழ்பெற்ற புத்தகம், கார்டியன் பத்திரிக்கையில் வந்துச்சு. அதாவது இவன் வந்து மனிதர்களை சங்கிலி போட்டு கட்டிட்டு வரான், ஆனால் அவன் வந்து ஒரு விலங்கை தன்னுடைய தோழனாக அணைத்து கொண்டிருப்பான். அப்போ ஒரு மனிதநேயத்தை தாண்டிய உயிர்மை நேயம் வந்து அந்த பழங்குடி மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ யார் சிவிலைஸ்டு, யார் வந்து நாகரிகமானவர்கள் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது தான் நமக்கு வந்து வியப்பாக இருக்குது. ஆக இந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் எப்பொழுதெல்லாம் தலை தூக்குகிறதோ அவை எல்லாமே மனிதர்களுக்கு தான். இன்றைக்கி இருக்கிற இந்த வளர்ச்சின்னு பேசுகிறோம் இல்லையா, இந்த டெவலப்மெண்ட், சோகால்டு டெவலப்மெண்ட், இதனுடைய வித்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிஸ் தான் இருக்கும். மனிதர்களுக்காக இந்த காட்டை அழிக்கலாம், எந்த உயிரினத்தையும் இல்லாமல் பண்ணலாம், எந்த ஒரு பழங்குடிகளையும் அழிச்சிட்டு ஒரு பெரிய டேம் கட்டலாம், அல்லது வந்து சாலை போடலாம், மரங்களை வெட்டி அழிக்கலாம். இந்த எல்லா பார்வைக்கும் இந்த வளர்ச்சி வாதம் இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சி வாதத்தினுடைய ஒரு அடிப்படையாக மனித மையவாதம் தான். இந்த மனிதனை மையமாக வைத்து சிந்திக்கக்கூடிய இந்த உலகத்தை இயக்கிறது அதுதான். நீங்கள் உலகம் முழுவதும் பண்ணிங்கன்னா ரொம்ப நம்மளை மாதிரி இயற்கை மையமாக வைத்து பேசுகிறவங்க பழங்குடி மக்களாக இருப்பாங்க, அல்லது சூழலியலாளர்களாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும். அப்போ நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கான உரிமை இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து பேராற்றல் மிக்கவர்களாக மனிதர்கள் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிறோம். அது உண்மை கிடையாது. நீங்கள் மனிதர்களை மையமாக வைத்து சிந்தித்தா கூட அது உண்மை கிடையாது. ஏன்னா நீங்கள் பாலினேட்டர் சொல்ல முடியாது. அந்த அதாவது தேனீக்கள் போல் மகரந்த சேர்க்கையை உண்டாக்கக்கூடிய பல உயிரினங்கள் வந்து இந்த உலகத்தில் வேணும் கட்டாயமாக. அதைத்தான் நம்ம பெரும்பாலும் அழிச்சிடும். எப்படி அழிக்கிறோம், நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த நச்சு கொல்லிகள், அதை ஸ்ப்ரே பண்ணுறது, அவங்களுடைய வாழ்விடங்களை, ஹேபிட்டாட்ஸ் சொல்லக்கூடிய வாழ்விடங்களை அழிக்கிறது மூலமாக ஒரு குறிப்பிட்ட சில உயிரினங்கள் இந்த உலகத்தை விட போயிடுச்சு. அது இன்னும் கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நிமிடத்துலையும் குறைந்தது 1-2 உயிரினங்கள் இந்த உலகத்திற்கு திரும்ப வர முடியாத அளவுக்கு எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுது, அது காணாமல் போகுது.
அந்த மாதிரியான மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய அந்த உயிரினங்கள் இல்லாமல் போய்விட்டால் நமக்கு உணவு கிடைக்காது. அது அடிப்படை. அதே போல் இப்போ கொரோனா மாதிரியான சில வைரஸ்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் தேவையில்லாமல் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட விலங்குல இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கில் ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸை தாங்குவதற்கான ஆற்றல் அந்த குரங்கு இனத்துக்கு இருக்கும். ஆனால் மனிதர்களுக்கும் குரங்குக்கும் பெரிய கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் கூட, ஆனால் நம்ம போனால் நம்ம மேலே அந்த வைரஸ் பற்றினால் அல்லது தொடர்ந்தால் அது மனித இனத்தை அழிச்சிடும். அது பழங்குடி மக்கள்கிட்ட நீங்கள் இன்னொரு ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை வெளிப்படும். இந்த தொற்று நோய்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த தொற்று நோய்கள் காலரா உட்பட, மலேரியா உட்பட, டெங்கு மாதிரியான எல்லா தொற்று நோய்களும் வெளியிருந்து வந்திருக்கு. அது அந்த மக்கள்கிட்ட கிடையாது. இப்போ பழங்குடி மக்களுக்குள்ளே நீங்கள் நுழையும் போது இதை எடுத்துகிட்டு போகிறீங்க. அதே தான் நம்மளை மாதிரி மக்கள் நாகரிகத்தை நான் கொட்டேஷன் போடுவேன். எப்பயுமே நான் நாகரிகமானவர்கள் ஒத்துக்கிறது இல்லை. அந்த நாகரிகமான மனிதர்களுக்குள்ளே வரக்கூடிய மற்ற விலங்குகளுடைய வைரஸோ அல்லது பாக்டீரியாவோ அது வந்து பேரழிவு ஏற்படுத்தும். அதனுடைய ஒரு சிம்டம் தான், ஒரு குறியீடு தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த கொரோனா, நம்ம சந்தித்த அந்த வைரஸ். அப்போ மனிதர்கள் வாழணும் அப்படின்னா கூட இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி டைனோசர்கள்லாம் வந்தப்போ டைனோசர்கள் வந்து ஏதோ பெரிய வேலியன்ஸ் வந்தது, அல்லது ஒரு விண்கல் மோதி தான் அது காணாமல் போச்சு அப்படின்னாங்க. இப்போ என்ன தியரி சொல்கிறாங்கன்னா, இல்லை டைனோசர்களுக்கு ஒரு வைரஸ் வந்திருக்கு, அந்த வைரஸ் வந்து அந்த இனத்தை அழிச்சிச்சு, ஒட்டுமொத்தமான டைனோசர்களே இல்லாமல் போயிடுச்சு, அதனால் அப்படியும் நடந்திருக்குன்னு சில ஆய்வுகள் இப்போ பேசுகிறாங்க. அதே போல் மனித இனத்திற்கும் அந்த மாதிரியான ஒரு கடுமையான வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ ஒரு ஏதாவது நோயோ அது வந்தால் மனித இனமே இல்லாமல் போகலாம். அப்போ இயற்கையில் வந்து மனிதர்கள் மையமாக வைத்துக்கிட்டே நீங்கள் யோசிச்சிங்கன்னா எல்லோரும் வாழ்வதற்கான இடம் இருக்குது. அதுதான் இந்த வெப் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். அதாவது இந்த வாழ்க்கையினுடைய இந்த வலையில் நம்ம எல்லாம் ஒரு கன்னிகளாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஒரு கண்ணியை அத்துட்டிங்கன்னா அந்த வலை இருக்காது. அப்போ இதுக்குடைய அடிப்படை தான் இந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் சொல்லக்கூடிய இந்த மனித மையவாதம் தொடர்ந்து நம்மளை எங்கே கொண்டு போய் தள்ளியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட நாம் மட்டுமே இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த பெரிய பெரிய நகரமயமாக்கம், பெரிய பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இதை இன்றைக்கி சில பேர் கேள்வி கேட்குறாங்க. இப்போ டிபிஏ காலேஜ் பேசுகிறவங்க, நம்மளை மாதிரி திணை கோட்பாடு பேசுகிறவங்க, பழங்குடி சிந்தனையாளர்கள், லத்தீன் அமெரிக்காவில் நிறைய அமைப்புகள் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. மனிதர்களை மையமாக வைத்து மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த பார்வை ரொம்ப அரிதாக. இப்போ வந்து என்ன அளவீடு வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படி வச்சு தான் சில நாடுகளில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி எப்படி பேசுவோம், இப்போ எப்படி நம்மளை இப்போ நாடுகளில் பேசுகிறோம்னா ஜிடிபி வச்சு பேசுவோம். அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ ஜிடிபி ரெட்டை இலக்கம் வந்துருச்சா, இல்லை ரெட்டை இலக்கத்தில் இன்னும் கூட போகுதா அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ ஜிடிபினா நான் பல இடங்களில் சொல்லுவேன், அது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் மரத்தை நட்டினீங்கன்னா ஜிடிபியில் வராது, மரத்தை வெட்டினீங்கன்னா ஜிடிபியில் வந்துடும். இந்த மரத்தை வெட்டி பணத்தை எடுத்து நீங்கள் பேங்கில் போட்டிங்கன்னா ஜிடிபியில் வரும். இப்போ நீங்கள் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது எல்லாமே அது ஜிடிபியாக மாறும். பண பரிவர்த்தனை செய்யாத ஒன்றெல்லாமே ஜிடிபியில் வராது. இப்போ நம்ம வீட்டில் அம்மா சமைக்கிறாங்க, அப்போ அதே போல் விவசாயிகள் வந்து பயிரிட்டு அங்கே சாப்பிட்றாங்க, ஆட்டு கீதாரிகள் வந்து அவங்களுக்குள்ள ஆடை விற்றுக்கிறாங்க. இதெல்லாமே பண பரிவர்த்தனை நடந்தால் கூட அவங்க பேங்க்குக்கு போன்றாங்க. அப்போ அதெல்லாம் ஜிடிபியில் வராது. இப்போ இந்த மாதிரியான கணக்கீடுகளை வைத்துக்கொண்டு நாம் வந்து ஒரு சமூகத்தை வந்து அளக்கிறோம். அப்போ ஜிடிபி வேணும் அப்படின்னா நிறையா நீங்கள் காடை அழிக்கணும், நிறையா கடலை அழிக்கணும், நிறையா வந்து கிராமங்கள் இல்லாமல் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜிடிபி வளரும். இப்போ இதுதான் ஜிடிபியினுடைய கணக்கு. அப்போ இதுக்கு பதிலாக மகிழ்ச்சியாக மக்கள் இருக்காங்களா? இப்போ பல நாடுகளில் பார்த்திங்கன்னா ஜிடிபி கம்மியாக இருக்கும், ஆனால் மகிழ்ச்சி இருக்கும் மக்கள்கிட்ட, ஓரளவுக்கு அமைதியாக வாழ்வாங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பல நாடுகள், இப்போ ஸ்காண்டினேவிய நாடுகளில் கூட ஜிடிபி வச்சு அளக்கிறது இல்லை, வேறு சோசியல் இண்டிகேட்டர்ஸை வச்சு அளக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த மனித மையமாக வைத்த சிந்தனை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மெட்டீரியலாக பார்க்குறது, அதான் வந்து பொருள் மையம்னு சொல்லக்கூடிய பார்வை. அதாவது இப்போது இந்த பொருள் மைய பார்வை வந்து இன்றைக்கி மிக உச்சத்தில் இருக்குது. இந்த பொருள் மைய பார்வையை ஏன் ஊக்குவிக்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு சந்தை இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி என்பது தேவையை நோக்கி இருந்தது. இப்போ தான் வந்து சந்தையை நோக்கி உற்பத்தி மாறி இருக்குது. இப்போ நீங்கள் வேளாண்மை பொருள் எடுத்துக்கிட்டாங்க, விவசாயிகளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பெரும்பாலும் முன்னாடி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒன்று அவங்களோட தேவை, அது அவங்க சுற்றத்தோடைய தேவை, அப்புறம் அவங்க கிராமத்தோட தேவையாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வெளியே அனுப்புவாங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத, உபரியாக இருக்கக்கூடியது தான் வந்து சந்தைக்கு அனுப்புவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சந்தையை நோக்கி தான் உற்பத்தியே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பண்ணை உருவாக்கினாலும் சரி, ஏதாவது ஒரு விவசாய பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பரவலாக சந்தையை நோக்கி உற்பத்தி பண்ணி நல்லா வாழையை போட்டிருப்பாங்க. அந்த வாழை தோட்டத்தில் வந்து வாழைப்பழம் விளைஞ்சிருக்கும். அதை எடுத்து நம்ம பிள்ளைங்க ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு அடி கிடைக்கும். இன்றைக்கி தொடக்கூடாதுன்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வாழை பழத்தை எடுத்து சந்தையில் கொண்டு போட்டுட்டு பணமாக்கி பிள்ளைகளுக்கு வரும்போது சேவை மிச்சரம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி தான் வந்து விவசாயிகள் புரிஞ்சுருக்காங்க.
அப்போ அவங்களுடைய பார்வை என்னென்னா பணமாக பார்ப்பது, எல்லாத்தையும் வந்து பண்டமாக பார்ப்பது, கம்மாடிட்டி தான் எல்லாமே. அது அதனுடைய எல்லை விரிவாகிட்டே போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உணர்வுகள் கூட வந்து இன்றைக்கி பண்டமாக தான் இருக்குது. இப்போ வந்து லாஃபிங் கிளப்பு உங்களுக்கு தெரியும், சிரிப்பு மன்றங்கள் வந்து இருக்குது நிறைய இடங்கள். முன்னாடி ஜேசி குமரப்பா எழுதுவார், அது அமெரிக்காவில் போய் பார்த்தா காசு கொடுத்து சிரிக்கிறாங்க, சிரிக்கிறது கூட காசு கொடுக்குறாங்க அப்படின்னு நகைச்சுவையாக எழுதுவார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் டிக்கெட் போடுறாங்க, எதுக்கு? நகைச்சுவை மன்றங்களுக்கு. நீங்கள் உள்ளே போய் உட்காந்து டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போனால் அவங்க சிரிப்பு காட்டுவாங்க, ஏதோ பேசுவாங்க, அதில் வந்து நம்ம கேட்டுட்டு வரோம். அதே போல் நட்புமே இன்றைக்கி வந்து பண்டமாக மாறி இருக்குது, காதல் பண்டமாக மாறி இருக்குது. இப்படி உணர்வுகள் எல்லாமே பண்டமாக மாற்றிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க. அப்புறம் போட்டியை உருவாக்குவது. இப்போ நீங்கள் பள்ளிகளில் கூட நீங்கள் தொடங்குனீங்கன்னா இதனுடைய இந்த சந்தைக்கு தேவை போட்டி. போட்டி இல்லாட்டி சந்தை இருக்காது. எப்படி போட்டியை உருவாக்குறாங்க அப்படின்னா, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி. பல பள்ளிகளில் போய் நான் பேசியிருக்கிறேன், பல பள்ளிகளில் கூப்பிடுவாங்க, கல்லூரிகளில் பேசும்போது போட்டியெல்லாம் வேணாம் அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது பேராசிரியர்கள் நம்ம சண்டைக்கு வருவாங்க, ஆசிரியர்கள் சண்டைக்கு வருவாங்க. போட்டி இல்லாமல் எப்படிங்க ஒரு மாணவரை தேர்வு செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. போட்டியாக நீங்கள் கொண்டு வரும் பொழுதே நீங்கள் சக மாணவனை எதிரியாக மாற்றிடுவீங்க. இப்போ வந்து முதல் பரிசு வாங்குறான், 2வது பரிசு, 3வது பரிசு அப்படின்னாலே பக்கத்தில் இருக்க 4வது பரிசு வாங்குறவனோ அல்லது 5வது இருக்கவனோ இவனை எப்படி பார்ப்பான்? அவன் போட்டியாளனாக தான் பார்ப்பான். அவன் நண்பனாக பார்க்க மாட்டான். இவனை எப்படி தோக்கடிக்கலாம், இவனை எப்படி கவுத்து விடலாம், அப்படி தான் பார்ப்பான் ஒழிய அவ்வளோ நட்பான பார்வை அங்கே வராது. அப்போ போட்டி என்பதே நம்ம எங்கேருந்து தொடங்குகிறோம்? பள்ளியிலேருந்து தொடங்கிறோம். இப்போ இந்த போட்டியை உருவாக்க அவங்களுக்கு சந்தையில் வந்து நிறையா பொருளாக மாற்றப்படும். அப்போ இந்த மாதிரியான அதுக்கு பதிலாக என்ன ஒத்துழைப்புன்னு சொல்கிறோம், கோஆப்ரேஷன் தான், காம்படிஷன் வேண்டாம். இப்போ உலகம் எப்படி இயங்குது அப்படின்னா போட்டியால் இயங்குவது அல்ல, கோஆப்ரேஷனாகவும் இயங்குது. அதாவது ஒரு செடி முளைக்குது அப்படின்னா, ஒரு விதை முளைக்குது அப்படின்னா அந்த விதைக்கான தண்ணீர், அதாவது ஈரப்பதம், அதே போல் அந்த வெப்பம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மண், அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைத்து தான் ஒரு செடி முளைக்குது. நம்ம போட்டியை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்படி பார்த்து பல செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். நான் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன், இப்படி விரிவாக பேசலாம். ஆக இந்த போட்டி என்பதும் இந்த அடிப்படையில் வந்து இந்த சந்தைக்கு பொருளாக மாற்றுவதற்கான வாய்ப்பு கொடுக்குது. அப்போ எல்லாத்தையுமே பொருளாக மாற்றுவது என்பது நம்முடைய ஒட்டுமொத்தமாக, இப்போ ஒரு காடு இருக்குன்னா நீங்கள் காடை வந்து நேச்சுரல் ரிசோர்ஸும்பாங்க, அதாவது வளம் என்றாலே அவங்களுடைய பார்வை என்னன்னா இது ஒரு உற்பத்திக்கான பொருள். நம்மளுடைய பார்வைன்னா சோர்ஸ், மூலம், வாழ்வின் ஆதாரம் அப்படி வச்சுக்கலாம். அப்போ ஒரு நீர் ஆறு இருக்குது, அந்த ஆறை பார்க்குறீங்க, கடலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பண்டமாக பார்க்குறவனுடைய பார்வைக்கும் நமக்கு வேறுபாடு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயி ஒரு மரத்தை பார்க்குறதுக்கும், ஒரு சூழலியலாளர் மரத்தை பார்ப்பதற்கும், ஒரு மரக்கட்டை வியாபாரி, டிம்பர் மெர்ச்சன்ட் பார்க்குறதுக்கு வேறுபாடு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பார்ப்பான், இந்த மரத்தை வெட்டி விற்றோம்னா என்ன காசு கிடைக்கும் அப்படி தான் பார்ப்பான். ஆனால் ஒரு பறவை எப்படி பார்க்கும்? இந்த படம் இந்த கூடு கட்டலாம், இந்த வந்து வாழலாம், இங்கே பழம் சாப்பிடலாம், அப்படி தான் பார்க்கும். அப்போ இந்த பார்வை என்பது நம்முடைய இந்த பண்டமாக மாற்றுகின்ற சந்தைமயப்படுத்த பார்வை என்பது எல்லாத்தையுமே பொருளாக மாற்றி விற்கலாம், சந்தைப்படுத்தணும், எல்லாத்தையும் சந்தைப்படுத்தணும். அது இப்போ ஹெரிட்டேஜ் மார்க்கெட்டிங் வந்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு பண்பாடு, மரபு, அதையும் வந்து டிக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டோம். அதை போய் பாருங்கள், இவ்வளோ பணம் கட்டுங்க, நாங்கள் வந்து அங்கே போய் கோயிலில் போய் காட்டுறோம், அல்லது வந்து வரலாற்றை காட்டுறோம், கல்வெட்டுகளை காட்டுறோம், அப்படிங்கிற எல்லாமே ஹெரிட்டேஜையுமே வந்து பண்டமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்போ எல்லாத்தையுமே பண்டமாக மாற்றுகின்ற பார்வை நம்மளை அறியாமலே நமக்கு. இப்போ வளர்ச்சியை பற்றியும் எப்படி நம்ம முதல்ல சொன்னது போல், இப்போ நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களை பார்க்கலாம், மாலையில் தொடங்குறாங்க இல்லையா? யாராவது இந்த வெளிநாட்டிலேருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர வேணாம்னு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. நிறையா வெளிநாட்டிலேருந்து பணம் வரலேன்னு சண்டை போடுவாங்க. இந்த கட்சி அதிகமாக கொண்டு வரலையா, அந்த கட்சி அதிகமாக கொண்டு வரலையா, அப்படி தான் சண்டை நடக்கும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வந்தால் தான் இவங்களுக்கு வந்து சந்தை இங்கே இருக்க முடியும். இப்போ வளர்ச்சி என்பது கட்டுத்தறி அடங்கும். இப்போ என்னாச்சுன்னா இது வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிறது உண்மை. இப்போ வந்துருக்கு இல்லையா, நவீனமாக வரக்கூடிய ஏஐ தொழில்நுட்பங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியை மையமாக வைத்து தான் இருக்கும், அதிகமாக உற்பத்தி செய்வது. அப்போ அதிகமாக உற்பத்தி செய்யும்போது என்ன நோக்கமாக இருக்கும்னா தொழிலாளிகளை குறைப்பது. இப்போ நீங்கள் 10 பேர் செய்கிற வேலையை ஒரு ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ன பண்ணுது அப்படின்னா 10 பேர் செய்கிற வேலையை ஒரு ஆளாக செய்ய வைக்குது. அப்போ அந்த 9 பேர் வேலையெல்லாம் போவாங்க. இப்போ 9 பேர் வேலையெல்லாம் போனால் அந்த எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ இந்த அதிகமான தொழிலாளர்கள் வேலையை விட்டு அப்புறப்படுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வந்து எந்திரங்களே உற்பத்தி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா யார் வாங்குவா பொருளை? இது வந்து அதாவது என்ன சொல்ல, லிமிட்டட் ஒரு பிளானட்டில் ஒரு அளவான வளங்களை கொண்ட ஒரு இந்த கோளில் அல்லது இந்த பூமியில் அளவற்ற வளர்ச்சி என்பது முரணானது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும்? ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்காது, வாங்குறதுக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க.
இதுதான் இன்றைக்கி இருக்கிற சிக்கல். இது எப்போ வரும்னா உடனே வந்துடாது, கொஞ்சம் நாள் எடுக்கும். இந்த உற்பத்தியினுடைய அளவு மீறி மீறி போய் அது மட்டும் இல்லை, இந்த உற்பத்தியில் இன்னொரு உலகம் முழுவதும் நீங்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேவையை மீறி 2 மடங்கு உணவு கையில் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. இந்தியாவில் எடுத்துகிட்டால் கூட எல்லாருக்கும் உணவு கொடுக்குற அளவுக்கு கிடங்குகளில் தானியங்கள் இருக்குது. ஆனால் நிறையா பேர் இன்னும் கிட்டத்தட்ட 25-30 விழுக்காடு பேர் இரவில் பட்னியாக தான் தூங்குறாங்க அப்படின்னு புள்ளிவிவரங்கள் இருக்குது நமக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா உற்பத்தி பிரச்சனை இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன் தான் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணாங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன். உற்பத்தி என்பது அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்வது. ஆனால் குமரப்பா காந்தி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உற்பத்தி மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடாது, ப்ரொடக்ஷன் பை மாஸுங்கிறாங்க. அதாவது நிறையா பேர் உற்பத்தியில் ஈடுபடுமே ஒழிய நிறைய உற்பத்தி பண்ணக்கூடாது. அப்போ நிறையா பேர் உற்பத்தி பண்ணும்போது டீசென்ட்ரலைஸ் ஆகும், அது பரவல் மையப்படுத்தப்படும். அப்போ டீசென்ட்ரலைஸ் நீங்கள் உற்பத்தியும் பரவல் மையப்படுத்தணும், அதிகாரத்தையும் பரவல் மையப்படுத்தணும். அப்போ தான் அங்கே ஒரு அமைதியும் உற்பத்தியினுடைய ஒரு இணக்கமும் ஏற்படும். அப்போ அதை நோக்கி போகாமல் உற்பத்தி அப்படிங்கிறது இந்த வளங்களை அழித்து கொண்டே இருப்பது, வளங்களை சுரண்டி கொண்டே இருப்பது, ஒரு கட்டத்தில் அது நிற்கும், 2 பேரும். அப்போ இந்த மெட்டீரியலிசம் இருக்கு இல்லையா, அதாவது நான் சொல்லக்கூடிய மெட்டீரியலிசம் பண்டமயமாக்கம். இந்த பண்டமயமாக்கம் என்பது ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய திருப்பி தாக்குதலை கொடுக்கும். அது இதுக்கான காரணமாக இருக்குது. 3வது தான் நம்ம நுகர்வு வெறி. இப்போ இந்த பண்டமாக மாற்றுவதனுடைய அடிப்படை என்னென்னா, இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்து அதை சந்தைப்படுத்துவார்கள், அதுக்காக விளம்பரப்படுத்துவாங்க. இப்போ இது முன்னாடி அதாவது தேவையை நோக்கி உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, உற்பத்தி செய்துட்டு அப்புறம் விளம்பரப்படுத்துகிறாங்க. இப்போ நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருவோம், அதை கொண்டு போய் நீ வாங்க வைப்பது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு தியரி சொல்கிறாங்க. அதாவது வணிகத்தில் ஒரு தியரி என்ன அப்படின்னா, நீ பொருளை விற்காதே, வாடிக்கையாளரை விலைக்கு வாங்கு அப்படிங்க. நீ கஸ்டமரை பர்ச்சேஸ் பண்ணு, பொருளை விற்காத. அப்படி தான் இப்போ இன்றைக்கி இருக்கிற தியரி. அப்போ நீங்கள் நிறையா உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த பொருளை இது அப்படியே இப்படி அதை பற்றி விளம்பரங்கள் கொடுத்து அந்த பொருளை விற்க வைக்கிறது. அப்போ உற்பத்தி ஒரு பக்கம் குமிஞ்சிகிட்டே இருக்கும், இந்த விற்பம். அப்போ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நுகர்வை அதிகப்படுத்துவது. இப்போ நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப எளிமையாக இருந்த வாழ்க்கையை இப்போ காம்ப்ளெக்ஸாக மாற்றிருக்காங்க. சாதாரணமாக ஒரு வீடு எடுத்துக்கிட்டால் கூட அந்த வீடை எவ்வளவு மல்டி பர்பஸாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது நம்முடைய பழங்குடிகள்கிட்ட பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஒரு அறை தான் இருக்கும். அப்போ நம்ம கிராமத்தில் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஒரே அறையில் தான் அடுப்பு இருக்கும், அங்கே சமையல் கூடம் இருக்கும், டைனிங் அங்கே தான் இருக்கும், அங்கே தான் பெட்ரூம் இருக்கும், எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வீடு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே தனித்தனியாக மாற்றிருக்கோம். அதே போல் நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருள்கள், இப்போ சட்டைன்னு எடுத்துக்கிட்டால் கூட எவ்வளோ சட்டை வச்சுருக்கோம், எவ்வளவு புடவை வச்சுருக்கோம், இதெல்லாம் எவ்வளவு நம்முடைய உடைமைகளை கூட்டியிருக்கோம். சரி, இது தேவை அடிப்படையில் இருக்கானா? இல்லை. இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவது, ஷாப்பிங் அப்படிங்கிறதே ஒரு ஹேபிட்டாக மாற்றிருக்கோம். அப்போ கடைக்கு போகணும், பொருள் வாங்கணும். இப்போ பணம் நம்ம கையில் புழங்குது, அந்த பணத்தை பணம். இப்போ அப்படி பார்த்திங்கன்னா இந்த ரிசோர்ஸ் குவிதல் என்பது ஒரு பக்கமாகவே போயிட்டுருக்கும். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 40-50 அப்படிங்கிற அந்த அளவு இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 3 பேர் 4 பேர் ஒட்டுமொத்த 10 விழுக்காடு அந்த ரிசோர்ஸை ஒரு 3 விழுக்காடு மக்கள் பயன்படுத்துவதும், 90 விழுக்காடு மக்கள் அது ஒரு நடுத்தர மக்கள் ஒரு இயல்பாக வாங்குவதும், அந்த விகிதாச்சார கூடிக்கிட்டே போகுது. அந்த இடைவெளி அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இடைவெளி நாடுகளுக்கு இடையே அதிகமாகுது. குறிப்பிட்ட நாடுகள் மிகப்பெரிய அளவு. எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு எனர்ஜியை 1 கிலோ எனர்ஜியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, இதே இது 500 மடங்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவர் பயன்படுத்துகிறார். அப்போ அந்த அளவுக்கு அவங்க எனர்ஜியை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான். நகரத்தில் இருக்கிறவர் காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு கிணத்துலையோ இல்லை ஆற்றுலையோ குளிச்சுட்டு அவர் அங்கே இருந்த ஒரு வேப்ப பூச்சியை ஒடிச்சு பல் தேய்ச்சிட்டு அவருடைய எனர்ஜி அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் பார்த்திங்கன்னா நகரத்தில் வாழ்வதற்கும் அதுவும் அதிகமாக இருக்கும். இப்படி இந்த இடைவெளி அதிகமாகிட்டே இருக்குது. இதுதான் இந்த கன்சியூமரிசத்தினுடைய முக்கியமான ஒரு சிக்கல். இப்போ இந்த நுகர்வு வெறியை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதிகமாக நீங்கள் வாங்க வைப்பதன் மூலமாக ஒரு சந்தை விரிவாகிட்டே இருக்கும். இப்போ இந்த 3 தன்மைகளுக்கும் ஒரு தீர்வை நோக்கி நம்ம போக வேண்டியது. அதுதான் திணை பேசுது. அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும், இயற்கையை மையமாக வைத்து பார்ப்பீங்களா, மனிதனை மையமாக வச்சு பார்ப்பீங்க அப்படின்னா திணை இயற்கை மையமாக வைத்து தான் பார்க்க சொல்லுது. அப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேடு. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல செய்யக்கூடிய ஒரு செயல் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும். ஒரு அமேசான் காடுகளை நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்னினோவில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ பசிபிக் பெருங்கடலில் வரக்கூடிய அந்த வெப்பமானது நமக்கு இங்கே மழையை அதிகப்படுத்தலாம் அல்லது வெயில் அதிகப்படுத்தலாம். அப்போ எல்னிசோவோ வாழக்கூடியது அந்த பகுதி மட்டும் மக்களுடையது இல்லை, உலகத்தில் யார் எங்கே செஞ்சாலும் அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அதான் யாதும் ஊரே யாவரும் கேடு இதனுடைய சாரம்.
அப்போ எல்லாரும் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கோம். எல்லாரும் ஒன்றோட ஒன்று வந்து ஒரு செய்யக்கூடிய செயல் ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்துது என்பது ஒன்று. இதுக்கு வந்து நீங்கள் அப்போ எல்லாரும் எல்லாத்தின் மீதும் அக்கறையாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து திணை சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக வந்து எதையுமே பண்டமாக பார்க்குறதில்ல, நாம் எல்லாரும் இந்த உற்பத்தியினுடைய பங்காளிகளாக இருக்கணும். இப்போ நீங்கள் உற்பத்தியில் வந்து மார்க்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்தார் நமக்கு, வந்து உபரி மதிப்பு கோட்பாடுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி ஆடம் ஸ்மித் கொடுத்த அதுக்கு அடுத்தாற் போல் இவர் கொடுக்குறார். ஆடம் ஸ்மித் உழைப்பு கோட்பாடு கொடுக்குறாரு, இவர் உபரி மதிப்பு கோட்பாடு கொடுக்குறாரு. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம எளிமையாக சொல்லணும்னா, ஒரு பொருளை வந்து நீங்கள் 50 ரூபா முதலீடு போடுறீங்க, ஒரு 50 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க. அது வந்து உழைப்புக்கான காசு, லேபர் வருது, இந்த பக்கம் முதலீடு கேபிட்டல் ரெண்டும் இணைஞ்சு ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு நீங்கள் உற்பத்தி பண்ணி 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய 100 ரூபாய்ன்றது லாபம் சொல்கிறோம். அது உபரின்னு சொல்கிறார் மார்க்ஸ். அந்த 100 ரூபாய் பெற்ற அந்த உபரியானது, அந்த சர்ப்ளஸ் என்பது தொழிலாளிக்கு திரும்ப போகணும். அப்படி கொடுக்கப்படலைன்னா அது சுரண்டல், அது எக்ஸ்ப்ளாய்டேஷனுங்கிறார். இப்போ இது வந்து ஒரு சின்ன ஃபார்முலா. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அடுத்த கட்டமாக நம்ம இப்போ இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அது தேவையில்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உற்பத்தியில் ஈடுபடுறப்போ வெறும் கேபிட்டலும் லேபரும் கிடையாது, அதை தாண்டி இயற்கை மூலாதாரங்களும் இருக்குது. காற்று இருக்குது, அங்கே நீர் வளம் இருக்குது, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது. அப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணும்பொழுது இங்கே பொல்யூஷன் ஒன்று வருது, அதை நம்ம கணக்கில் எடுக்கல. அப்போ தேவையில்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அது தேவை இருக்குது. அப்போ பொல்யூஷன் வரும். இயற்கை வளங்களை நீங்கள் அழித்து சிதைத்து ஒரு உற்பத்தி செய்யும் பொழுது அந்த பணமானது அல்லது தொகையானது, அந்த மதிப்பானது திரும்ப இயற்கைக்கு போகணும். அது திருப்பி தருத்தல் விதின்னு சொல்கிறோம். அப்படி போகலை அப்படின்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் டீல் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய கொடை மதிப்பு கோட்பாடுன்னு நம்ம திணையில் சொல்கிறோம். அப்போ நீங்கள் இந்த பொருளாக்கத்தில் எப்படி வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் எப்பொழுதுமே மாசுபடுத்தும். இப்போ நீங்கள் ஸ்டெர்லைட் ஆலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் வந்து மக்கள்லாம் எதிர்த்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாசுபாடு. ஆனால் அதே தாமரத்தை பயன்படுத்தக்கூடிய பண்பாடு நம்மகிட்ட இருந்தது. இப்போ சேமச்செப்பு, சங்க இலக்கியத்தில் சேமச்செப்புன்னு முனிவர்கள் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த செப்பு பாத்திரத்தில் தண்ணீரை வெதுவெதுப்பாக கொண்டு போய் குடிக்கிறக்காக வச்சுருக்காங்கன்னு நமக்கு சார்ந்து இருக்குது. அதே போல் நீங்கள் சுவாமி மேலே போனீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து உருக்குவாங்க, உருக்கி தான் சாமி சிலை செய்கிறாங்க. ஒரு துருத்தியை போட்டு ஊதி மெட்டலை உருக்குறாங்க. அப்போ இந்த பரவலாக இந்த உருக்குதல் முறை அல்லது வந்து உலோகங்களை உருக்கி செய்யக்கூடிய முறை இருக்கும் பொழுது பெரிய மாசுபாடு இல்லை. ஆனால் ஒரே குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ஒரு உற்பத்தி செய்யும் பொழுது தான் மாசுபாடு வருது. அப்போ மாஸ் ப்ரொடக்ஷன் என்பதே சிக்கலுக்குரியது. அது வேலைவாய்ப்பு இழப்பது மட்டும் இல்லாமல் இந்த மாசுபாட்டையும் அதிகப்படுத்துது. அப்போ அதுக்கு லோக்கலைசேஷன் தான் சிறந்ததுன்னு சொல்லி நம்ம திணை என்பது யூனிக்னஸ் அண்ட் லோக்கலைசேஷன் தான். இப்போ குளோபலைசேஷன் நம்ம பேசுகிறோம், உலகமயமாக்கத்திற்கு மாற்று என்னென்னா உள்ளூர் மயமாதல், அதுதான் திணை பேசுது. அதுக்கும் வேணால் தீர்மானம். அடுத்ததாக நுகர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நுகர்வுக்கு வந்து அளவற்ற நுகர்வு என்பது ஆபத்து. இப்போ நீங்கள் பெரும்பாலும் செல்வத்து பயன் ஈதல் தான் நம்முடைய பண்பாடு. அப்போ ஒரு பேரறிவாளன் திரு, அதே போல் ஊருணி நிறைந்தற்றே பேரறிவாளன் திருன்னு வள்ளுவர் சொல்வது என்னென்னா, ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊருணி, அதாவது நீர்நிலை என்பது அனைவரும் குடிப்பதற்கு பங்கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல் பழுமரம் உள்ளூர பழுத்தற்றால் அப்படின்னு ஒரு தியரியை சொல்கிறார். ஒரு பழுத்த மரம் என்பது, மரம் இருக்குன்னா மரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அது வந்து உற்பத்தி செய்வது, அதாவது அது பழத்தை உருவாக்குவது என்பது தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காக என்றால் அது ஒரு பழம் 2 பழமோ நிப்பாட்டியிருக்கும். ஆனால் அது வந்து ஒரு மரம் பழுத்துச்சுன்னா அவ்வளவு பறவைகள் வரும், மனிதர்கள் சாப்பிட்றோம், பல விலங்குகள் சாப்பிடும். அப்போ அதனுடைய தன்மை என்னென்னா நிறையா பேருக்கு கொடுப்பது தான். அதுதான் அவங்க ஒரு குறியீடாக வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை என்பது பிறருக்கு கொடுப்பதாகவும் பயிர்வதாகவும் இருக்கணுமே ஒழிய அதை தமக்காக மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை பகுத்துண்டு பல்லீர் ஓம்புதல் நூலோ தொகுத்தொற்றில் எல்லாம் தலை அப்படின்னு ஒரு எத்திக்ஸ் நமக்கு வந்து ஆரம்பத்தில் பேசப்படுது. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நுகர்வு வாதம் என்பதே நமக்கு இல்லை. அதாவது எவ்வளவுக்களவு எளிமையாக வாழ்வது, எவ்வளவுக்களவு நம்ம தேவைகள் குறைத்து கொள்வது, எவ்வளோ வந்து லோ கார்பன் ஃபுட் பிரிண்டாக நீங்கள் பின்பற்றுவது, அது இன்றைக்கி மாடர்னாக பேசக்கூடிய சூழலியல் அறிஞர்கள், சூழலியல்வாதிகள் பேசக்கூடிய ஒரு பேச்சு தான். இப்போ இந்த 3 அடுக்குகளையும் பார்த்தீங்கன்னா திணை என்பது இன்றைக்கு ஒரு பொருத்தப்பாடு உடையதாக இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் கேடுகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இழப்பு என்பது எல்லாவற்றிற்குமான தீர்வாக இந்த திணை இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம இதை அணுகும் பொழுது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த அணுகுமுறைகளை வைத்துக்கொள்ளலாம். நான் இதோட நிறைவு செய்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. அதனால் வேறு ஏதாவது கேள்விகள் தான் நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த மாதத்தில் அடுத்த ஒரு தலைப்பில் பேசலாம். நன்றி, வணக்கம். கேள்வி எதாவது இருக்கா? அண்ணன் சொல்லல முக்கியமாக நான் திரும்ப எனக்கு கேள்வி இருக்கா?
வந்து இலக்கியத்திலும் சரி, நம்ம தமிழ் மொழியிலும் சரி, திணையோட உண்மையான பொருள் திணை என்றால் என்ன? திணை அப்படின்னு வரையறுக்கலாம். அப்படின்னா ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய குறிப்பிட்ட சூழலில் வாழக்கூடிய சூழலோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு, குறிப்பாக முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பதோடு அந்த ஒரு உயிரினம் கொண்டிருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், உறவு தான் திணை. ஒரு 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 மனிதன் எடுத்துக்கங்களேன். ஒரு மனிதன் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அங்கே இருக்கக்கூடிய இடம், அங்கே இருக்கக்கூடிய பருவ காலங்கள், மற்ற பறவைகள், அதோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, வாழ்க்கை உறவு, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் திணைன்னு பேர். புரியுதா? சரி.